வெல்கம் டு டூட்டிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் மூளை கீமா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கறி தோசையெல்லாம் மேக் பண்ணும்போது இது ஸ்டஃபிங்காக வச்சிங்கன்னா ரொம்ப யம்மியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரெயினை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பிளட் ஸ்டெயின்ஸ் மாதிரி இருக்கும். அதை அப்படியே கை வச்சு உரிச்சிங்கன்னா அது பாட்டுக்கு வந்துடும். அதை நல்லா உரித்து எடுத்துக்கோங்க. ஒரு பார்க்குறதுக்கு நரம்பு மாதிரி இருக்கும். லைட்டாகவே நீங்கள் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி லைட்டாக உங்கள் விரல் வச்சு இழுத்தீங்க அப்படின்னா அது தனியாகவே அப்படியே உறிஞ்சி வந்துடும். இது எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் டேப் வாட்டரில் லைட்டாக 2 பக்கமும் காட்டி எல்லா பக்கமும் அந்த கரை இல்லாத மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா பொலன்னு உதிர்ந்துடும். ஸோ ரொம்பவே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ இதை கழுவிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கான ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் நான் கல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஆயில் விருப்பமோ நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மசாலா ஐட்டம்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் கூடவே நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பண்டிகையிலேருந்தே பயங்கர ஃபீவர். ஸோ த்ரோட் பயங்கரமாக இன்ஃபெக்ட் ஆகிருக்கு, பேச முடியல. அதனால தான் உங்களுக்கு இடையில நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு முளை தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ அதனால் கம்மியான குவான்டிட்டியில் மசாலா எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் வந்துட்டு ஒரு சின்ன தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் நிறைய பேர் தக்காளி ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் எனக்கு அந்த தக்காளி டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். எஸ்பெஷலி இந்த மாதிரி கீமா தோசையெல்லாம் செய்யும்போது அது நல்லா இந்த டேங்கி ஸ்மெல் நல்லாயிருக்கும் இந்த தோசையில். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது. நாட்டு தக்காளி கிடையாது, புளிப்பு இருக்காது. ஸோ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மல்லித்தூள் அண்ட் மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் ஆட் பண்ணுவோம். பெப்பர் மட்டும் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம், இப்போ ஆட் பண்ண வேண்டாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியோடு சேர்ந்து நல்லா சுண்டு வரட்டும். மூளை உங்களுக்கு பீசஸாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரியும் மேக் பண்ணலாம். அது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மூளையை உள்ளே வச்சதுக்கப்புறமா எதுவுமே பண்ணாமல் மூடி போட்டுருங்க. அது அப்படியே கல் மாதிரி வெந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பீஸ் போட்டு இந்த மசாலாவோட டாஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி கீமா பண்ணுறது வந்து சைட் டிஷ்க்காகவும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி இது மூளைன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காகவே நான் இந்த மாதிரி டைப்பில் பண்ணியிருக்கேன். நான் இது முட்டை பொரியலில் சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருவேன். மூளைன்னு சொன்னால் யாருமே சாப்பிட மாட்டாங்க. மசாலா பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. மசாலுக்கு நம்ம இன்னும் உப்பு ஆட் பண்ணல. ஸோ நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்துட்டு பச்சையாக தான் இதை வதக்குறோம். மூளை பார்த்திங்க அப்படின்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ அதனால் மசாலா நீங்கள் எந்த அளவுக்கு பச்சை வாசம் இல்லாமல் வதக்கிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா அந்த மூளையில் பெரட்டினதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு, ஆனியன், டொமேட்டோலாம் பச்சையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. மூளை பார்த்திங்கன்னா நீங்கள் மூடி வச்சு பீசஸாக எடுக்கிறதுக்கே கூட மேக்ஸிமம் 2 to 3 minutes வெந்தாவே சரியாக போயிடும். கீமாக்கு பார்த்திங்கன்னா நம்ம மூடி வைக்கவே மாட்டோம், அப்படியே விரட்டுறது தான், அதிலே வெந்துடும். ஸோ அதனால் மசாலா மட்டும் நல்லா பச்சை வாசம் இல்லாமல் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மூளை இதில் ஆட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மூளை முழுசாக பீஸஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா மூளையை உள்ளே வச்ச உடனே அப்படியே லைட்டாக ஒரு மூடியை போட்டு ஒரு 4 to 5 minutes கூட விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா மூளை நல்லா ஹார்டாகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் பீஸஸை போட்டு விட்டு இந்த மசாலாவோட டாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கடலாக நல்லா கட்டி கட்டியாக பீஸஸாகவே கிடைக்கும். எனக்கு இன்றைக்கி பீஸஸ் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் இந்த டைப்பில் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கோட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்களா பேனில் ஒட்டி இருக்குல்ல, இதை நீங்கள் அப்பப்போ எடுத்து விட்டுட்டே இருங்க. இதுதான் இந்த கீமாவில் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அந்த எட்ஜஸ் ப்ளஸ் அடியில் பிடிக்கிறத நம்ம சுரண்டி விட அதோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே லைட்டாக பரட்டிகிட்டே இருக்க உங்களுக்கு அது வெந்து வருது நல்லா தெரியும். நான் இப்போ வந்து இதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் போடும்போது நல்லா அந்த ஒரு சுருக்குன்னு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா மூளை அப்படியே லைட்டாக கொஞ்சமாக வெந்து வர ஆரம்பிக்குது. அந்த கார்னர்ஸை நீங்கள் திரும்ப கிண்டி எடுத்து விட்டுட்டே இருங்க.
நான் வந்து இன்றைக்கி மூளையில் வந்து கொஞ்சமாக முட்டையும் ஆட் பண்ணி தான் பண்ண போகிறேன். அது வந்து ரெண்டோட டேஸ்ட்டும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். மூளை நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆனதுக்கப்புறம் தான் முட்டை ஆட் பண்ணணும். முன்னாடியே முட்டை ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா கீமா கொஞ்சம் வளவலன்னு இருக்குது அப்படின்னா அப்புறம் முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா அது அந்தளவுக்கு குக் ஆகாது. ஸோ ஒன்ஸ் நல்லா பேன்லேருந்து கீமா நல்லா கெட்டிப்பட்டு குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஒட்டி எல்லாமே உதிராக சேம் பொரியல் ஸ்டேஜ்க்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா ஆயில் கூட ஆட் பண்ணி இன்னும் கூட டாஸ் பண்ணலாம். பட் எனக்கு ஒரு மூளைக்கு அவ்வளோ ஆயில் தேவைப்படலை. அதனால் நான் ஆயில் ஆட் பண்ணலை. நல்லாமே ஏன்னா வெந்து நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு மூளை. அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மூளைக்கு இன்றைக்கி ஒரு முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு மூளைக்கு 2 முட்டை வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு முட்டைக்கு தேவையான உப்பும் பெப்பரும் இப்போ தனியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா முட்டையும் பொரியல் பண்ணும்போது நீங்கள் எப்பயுமே உடச்சி ஊற்றின உடனே கிளறினீங்கன்னா தூள் தூளாக போயிடும். கொஞ்சம் உருண்டையாக பீசஸாக வேணும் அப்படின்னா ஒரு செகண்ட் 2 செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரட்டிங்க அப்படின்னா முட்டை வந்து நல்லா உதிராக வரும். இப்போ முட்டையோடு சேர்த்து இந்த கீமாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே மட்டன் கறியை விட இந்த மாதிரி உள்ளுறுப்பு பகுதிகள், அதாவது குடல், தலைக்கறி, இந்த மாதிரி மூளை, ஈரல் இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அட்லீஸ்ட் எனி டைம் நீங்கள் நான்வெஜ் கறியாக எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆல்டர்னேட்டில் அப்பப்போ எடுத்து குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஈவன் நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கூட 1 இயர் கம்ப்ளீட் ஆகிருந்த குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி மூளை வாங்கிட்டு சேம் மெத்தடில் ஸ்பைஸ் கம்மி பண்ணி அப்படியே நான் சொன்ன மாதிரி வேக வச்சு நீங்கள் சாப்பாட்டோட பிசைஞ்சு கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் தோசையில் இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு இட்லிக்கு தொட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க இது தனியாக நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா பீசஸ் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இந்த மற்ற ஐட்டம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம தான் அவங்களுக்கு கொடுத்து பழக்கணும். நம்ம வந்து இது மூலம்னு சொன்னால் தான் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாத வகையில் நம்ம எப்படிலாம் அவங்களுக்கு இதை கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. இதை நான் பண்ணும்போது அவங்க யாரும் இல்லை. பட் நான் மூலன்னு சொல்லாமல் இதை பொரியல்னு சொல்லி கொடுத்துட்டேன். முட்டை பொரியல்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு குழந்தைங்க சாப்பிட்டுட்டாங்க. பட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் சொன்னேன், நீங்கள் சாப்பிட்டது மூளை அப்படின்ட்டு. நம்மளோட கீமா இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ரசம் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது டாப்பாக இருக்கும். நீங்கள் எதுக்கு வேணாலும் இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நான் இன்றைக்கி வந்து தோசைக்கு கூட நீங்கள் இதை வந்து மேலே கறி தோசையோட மட்டன் குழம்புல கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்து நீங்கள் கறி தோசை மேக் பண்ணிங்க அப்படின்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லா ஸ்பைஸியாகவே பண்ணியிருக்கேன். உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஓரளவுக்கு நல்லா முட்டையும் சேர்ந்து இதோட உதிர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.